நானும் யோசிச்சு கொண்டு இருந்தேன். இன்றைக்கி என்ன ஒன்றுமே பிளானுமே இல்லை. அப்போ தான் எங்களை வீட்டு கடைக்குட்டி சொல்லிச்சு, வாங்க உங்களுக்கு மேக்கப் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிச்சு. சரி நானும் அப்படி ஒரு நட்பாசையில் ஓகேன்னு சொல்லி இந்த மூஞ்சியை கொண்டு கொடுத்தேன். ஆனால் இதெல்லாம் நிறைய ஐட்டம் எல்லாம் பூசிட்டு எடுத்துகிட்டு வந்தா. அப்போ சரி ஓகே நானும் ஏதோ எல்லாம் எடுக்க போகுது அப்படின்னு சொல்லி நானும் பேசாமல் இருந்தேன். ப்ரஷ்ஷை கொண்டு வந்து தலையில் போட, இது என்னம்மா தும்பு தொடியை கொண்டு வந்து கூட்டுற, அதில் டஸ்ட் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஒரு சின்ன ஸ்மைலை போட்டுட்டு, இது டஸ்ட் இல்லை தான், இது சும்மா நார்மல் இது தான், நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க, உங்களை நான் அழகாக்கி தரேன் அப்படின்னு சொல்லேன். சரின்னு சொல்லிவிட்டு எல்லா ஐட்டத்தையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா கலர் எல்லாத்தையும் காட்டினேன். இதுதான் உங்களுக்கு புதுசாக போகிறேன் அப்படின்னு சொல்லி நானும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தேன். கண்ணுமைக்கு கீழே கண்ணு மூடுங்க, உங்களுக்கு நான் ஒரு கலராக போடுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டு இருந்தேன். சரி என்னடா இது மேக்கப் போய்கொண்டே இருக்கு, எப்படா இது மேக்கப் முடியும் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா, விரலில் இருக்கிற ஒவ்வொரு கலரை எடுத்து ஒரு கண்ணுக்கு பூசி கொண்டு வந்தாங்க. நானும் ஒரு ரெமோ ஃபீலில் இப்போ அவைவ தான் அப்படின்ற மாதிரி நான் மாறும் அப்படின்னு சொல்லி பிளானில் இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு பர்பிள் கலர் எடுத்து கண்ணில் பூசினேன். நானும் என்னம்மா இது பர்பிள் பூசுகிற, கண்ணில் அசிங்கமாக போகுது அப்படின்னு சொன்னேன். இல்லை இருங்க, இப்போ தான் ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்கள், சொண்டு இது அடிப்போம், சோப் அடித்தா வடியாக இருக்கும் அப்படின்னு நானும் சரி ஓகே வாய ஆண்டு வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி அதே போக்கில் சொண்டுக்கெல்லாம் சோப்பு அடித்து மீசையில் எல்லாம் பிறலை அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நான் மீசையில் புரட்டாத, மீசை முறுக்கி விடணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்து விட்டு மீசையில் இருந்த டஸ்ட் எல்லாம் எடுத்து தாவரவாடாக பூசி விட்டு, சரியப்பா இனி என்ன செய்ய போகிறா அப்படின்னு சொன்னால், இமெயில் இருக்கிற கொஞ்சம் கருப்பு காணாது, கொஞ்சம் கருப்பு பூசுவோம் அப்படின்னு நான் சொன்னேன். இருக்கிறது போதும் அப்படின்னு சொன்னேன். சரி இல்லை பரவாயில்ல அப்படின்னு நானும் விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் எடுத்து ஒரு வெள்ளி எடுத்து கண்ணு எல்லாம் பூசினா, நான் என்னம்மா இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் எல்லாம் தேடுறேன். இது ஒன்றும் இல்லை பழிச்சிடுவேன், நீங்கள் பார்க்க வடிவாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சரி அப்படி நானும் ஒரு ஓகே அப்படின்னு விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் சரி அந்த மீசையை கொஞ்சம் லைட்டாக சேவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தா நெய்ஸை சேவ் பண்ணப்படலை. சரி அப்படின்றப்போ இது முடிப்பா அப்படின்னு கேட்க, இன்னும் 10 நிமிஷம் தான் உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி கண்ணுக்கெல்லாம் கருப்பெல்லாம் அடிச்சு நானும் சரியப்பா ஒரு நல்ல ஒரு லுக்கில் வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டா, கடைசியாக நானும் பார்த்துட்டு ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் எக்ஸைட்டாக இருந்தேன். ஆனால் கடைசியில் எனக்கு தான் தெரியும் வச்சா பாரு அப்போண்டு இந்த ஆர்டிஸ்ட்